அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வெரிகோஸ் வெயினை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெரிகோஸ் வெயின் எதனால ஏற்படுது, இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து நம்ம விடுபட என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தலாம், எந்த உணவு முறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது எங்க ஏற்படும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால்ல, அதுவும் முழங்கால்ல மூட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ்ல தான் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது ஏற்படுது. அப்படி வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம சில உணவு முறைகளை கடைபிடித்தால் மட்டுமே போதும். அதே மாதிரி நம்ம சில அக்குபஞ்சர் புள்ளிகை பயன்படுத்தினாலுமே இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து நாளடைவுல நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த வெரிகோஸ் வெயின் நம்ம எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் ஒரு சின்ன சின்ன நரம்பு, பச்சை நரம்பு கூட காமிச்சு இது வெரிகோஸ் வெயினா, எனக்கு வெரிகோஸ் வெயின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த வெரிகோஸ் வெயின் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல மேலிருந்து கீழ் நோக்கி ரத்த ஓட்டம் மிகவும் எளிமையா நடைபெறும். அதே மாதிரி கீழிருந்து மேல் ஏறக்கூடிய ரத்த ஓட்டத்துல ஏதோ ஒரு பாதிப்பு நம்ம உடல்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு என்ன ஏற்படுதுன்னா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. அப்ப கீழிருந்து மேல் நம்மளுக்கு ரத்தத்தை கடத்தக்கூடிய இந்த நரம்புகள்ல என்ன பண்ணுதா தடை ஏற்பட்டு அந்த நரம்புகள் வீக்கமடைந்து அதற்குள்ள ரத்தம் தேங்கி நிக்கிறது தான் இந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. அப்படி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு கால் வலிக்குமா, ரொம்ப நேரம் நிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கால் வலிகள் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது, கால் பிடிச்சு இழுத்து வலி இருக்கும். அப்ப இந்த வெரிகோஸ் வெயின் பொதுவாகவே யாருக்கு ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிக நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அடுத்து இந்த வெரிகோஸ் வெயின் வருது. அப்படி இந்த வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடல்ல என்ன உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெரிகோஸ் வெயின் ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப இந்த ரத்தத்தை நம்ம உடல்ல கையாளக்கூடிய ஆர்கன்னு பார்த்தோம்னா இருதயம். அப்ப அந்த நபர்களுக்கு இருதயத்துல பிரச்சனை இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இரண்டாவதா ரத்தத்தை நம்மளுக்கு கையாளக்கூடிய ஒரு உறுப்புன்னு பார்த்தோம்னா நுரையீரல். நுரையீரல்லையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு காஃப் மசில்ஸ்ல டைட் ஆகி இல்ல காஃப் மசில்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பிரச்சனை இருந்தா மட்டும்தான் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது ஏற்படும். அப்ப நின்று வேலை பார்க்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா நீங்க நின்று வேலை செய்யலாம். ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, டீ குடித்ததை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க டீ குடிக்கும் போது நம்ம உடல்ல ரத்தம் கொஞ்சம் குளிர்ச்சி அடையும். அதனால நம்மளுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் போறது ஸ்டாப் ஆகி அதனால அந்த ரத்த குழாய் வீங்கிரும். சோ அதனாலதான் இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுது. சரி, அப்ப இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும் சொல்லி பார்க்கலாம். இது ரத்த ஓட்டத்துல தடை ஏற்படுறதுனால சில நேரம் சில சமயங்கள்ல இது நம்ம கவனிக்காம விட்டுட்டா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில நபர்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வெரிகோஸ் வெயின் கால்கள்ல இருக்கிறது மூலயமா நம்மளுக்கு ஸ்கின் டிசீசஸும் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்கின்ல இச்சிங் ஏற்படுறது, ஸ்கின்ல அரிப்பு ஏற்படுறது, ஸ்கின் ட்ரை ஆகுறது, ஸ்கின்ல தேவையில்லாம ரத்தம் கசிகிறது, இந்த மாதிரி நோய்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனாலதான் இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் நான் கொடுக்குறேன். அதாவது அப்படி உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஒரு சில உடற்பயிற்சியை செய்யறது மூலியமாவுமே சில அக்குபஞ்சர் பாயிண்ட்டை முறைப்படி பயன்படுத்துறது மூலியமாவும் இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து விடுபடலாம். முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு சிறந்த அக்குபஞ்சர் புள்ளி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா LU9 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. இந்த LU9 அப்படின்ற புள்ளிக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இதுல ஒரே ஒரு சிறப்பை மட்டும் சொல்றேன். இது இரத்த குழாய்க்கான ஒரு திசு ஆதிக்க புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல்ல இரத்த குழாயை சீரமைத்து அந்த ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாவே பரப்புற வேலை தான் இந்த LU9 பாயிண்டோட வேலை. அப்ப இந்த LU9 புள்ளியை நீங்கள் பயன்படுத்தினா மட்டுமே போதும், நீங்க இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகலாம். அப்ப
வெரிகோஸ் வெயின்க்கு இந்த பாயிண்ட் மட்டும் ப்ரெஷர் பண்ணாலும் போதாது. ஒரு முறைப்படி ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்ட நீங்க போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட் ஒரு ரெக்கவரி இருக்கும். சரி, இந்த LU9 பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கையில கட்டை விரல் மணிக்கட்டு ரேகைக்கு கீழாக இந்த இடத்துல, அதாவது நம்ம பல்ஸ் செக் பண்ணுவாங்களே டாக்டர், அந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட் வந்து இருக்கு. இந்த பாயிண்ட்டை வந்து தினசரி ப்ரெஷர் கொடுக்கறது மூலியமா நம்ம வெரிகோஸ் வெயின் பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாயிண்ட நீங்க ப்ரெஷர் கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க அதாவது படுத்து நம்ம காலை செவர ஒட்டி 90 டிகிரில தூக்கி வச்சு சில எக்ஸசைஸ், அதாவது காலை வந்து 90 டிகிரில வச்சு காலை ஓப்பன் க்ளோஸ் பண்றது மூலியமாகவும், அதே மாதிரி வந்து ஒரு காலை 90 டிகிரில வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தினமும் வந்து அந்த பொசிஷன்ல படுத்திருக்கிறதுக்கு மூலியமாவுமே நம்ம இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்ல இருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ஏற்படுறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்தா தலை சுத்துறது, தலை பின்னாடி பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இழுக்கிறது, அதே மாதிரி கால் வலி வந்து அதிகமா ஏற்படுறது, கால் நரம்பு சுருண்டு இழுத்தல், இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலை 90 டிகிரி வச்சு செய்யற உடல் பயிற்சியும் அது மட்டும் இல்லாம இந்த LU9 பாயிண்ட்ல ப்ரெஷர் கொடுக்கறது மூலியமா நீங்க இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அதிகம் டீ குடிக்கும் நபரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க டீ குடிக்கிறதையுமே குறைக்கணும்ன்றதை விட சொல்ல போனோம்னா நீங்க டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணா கூட நீங்க இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நாளா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பழக்க வழக்கங்கள்லயே ஈடுபட்டு இருப்போம். ஒரு பொதுவா அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, வேற ஏதாவது ஒரு அடிக்ஷன் வந்து யாருக்காவது இருக்கும். மது அருந்ததா இருக்கலாம், ஸ்மோக் பண்றதா இருக்கலாம். இதன் மூலியமா உஷ்ணம் உடலுக்குள்ள அதிகரிக்கிறனாலையும் இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும். ஸோ இந்த அடிஷன்ல இருந்துமே நீங்க ரிலீஃப் ஆனீங்க மட்டும்தான் இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து தப்பிக்க முடியும். அப்ப இந்த வெரிகோஸ் வெயின் ஒரு பெரிய நோயான்னு கேட்டோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய நோயின்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு நாள்பட்ட விஷயமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு இந்த நரம்பு வந்து பல்ஜ் ஆகி பர்ஸ்ட் ஆகி உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தமும் வெளியேறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டங்கள்லயே இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பயப்படாம இதை சரி பண்ணிடலாம். சிவிலியா இருக்கிறவங்க கூட இந்த முறைப்படி அக்குபஞ்சர் மருத்துவம் எடுத்து இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமை சரி பண்ணிடலாம். ஸோ நீங்க அறிந்து கொண்ட இந்த அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க பகிருங்க. அடுத்து இன்னொரு அருமையான அக்குபஞ்சர் புள்ளிகளோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.